வணக்கம் அன்புள்ளங்களே, எங்கள் சன்ரைஸ் இந்தியா டிவி வீடியோக்கள் எல்லோருக்கும் உடனே சென்றடைய வேண்டும் என்பதற்காக உங்களிடம் ஒரு உதவி வேண்டி நிற்கின்றோம். முதலில் யூடியூபில் எங்கள் சேனலுக்கு வந்தவுடன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதற்கு பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணி ஆல், அதாவது ALL என்பதை தெரிவு செய்யுங்கள். அப்போதுதான் ஒவ்வொரு புதிய வீடியோவும் உங்களை நாடி வரும், அதாவது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அதே மாதிரி உங்கள் யூடியூப் ஆப் செட்டிங்ஸ் நோட்டிபிகேஷன் டர்ன் ஆன் பண்ணியிருக்கா என கன்ஃபார்ம் பண்ணுங்க, இல்லாட்டி நோட்டிபிகேஷன் வராது. இன்னொரு முக்கிய விடயம், நீங்கள் ஒவ்வொரு வீடியோவுக்கும் லைக் கமெண்ட் பண்ணினால் யூடியூப் நம்ம வீடியோவை அதிகமாக புஷ் பண்ணும். அதனாலே நோட்டிபிகேஷன் எல்லோருக்கும் சென்று சேரும். ஆகவே உங்க சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே மாதிரி தொடர்ந்து நம்முடன் பயணம் செய்யுங்கள். உங்கள் ஒத்துழைப்பே எங்கள் சேவை. நன்றி. அன்பு நேயர்களே, காசாவில் ஒரு போர் நடைபெற்று வரும் நிலையில் லெபனான் ஹிஸ்புல்லாக்கள் ஆயுதங்களை ஒப்படைக்க வேண்டும், ஆயுதங்களை மௌனிக்க வேண்டும் என்று இஸ்ரேல் ஒரு உத்தரவு போட்டிருக்கின்றது. அதற்கு கெய்ரோ, எகிப்தும் அதுக்குரிய சம்மதம் தெரிவித்திருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு 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 அழுத்தத்தையும் அல்லது ஒரு 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 உத்வேக போர் நிலைமையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. அதற்கு அவர்களின் பதில் என்னவென்றால், இஸ்ரேல் இருக்கும் வரை ஆயுதங்களை ஒப்படைக்க மாட்டோம் என்று ஹெஸ்புல்லா சபதம் செய்கிறது. அதை லெபனான் அரசாங்கம் எச்சரிக்கிறது. இஸ்ரேல் இருக்கும் வரை ஹிஸ்புல்லா குழு நிராயுதபாணி ஆக்காது என்று ஹிஸ்புல்லாவின் தலைவர் நைம் ஹாசிம் தெரிவித்திருக்கின்றார். ஒரு சபதமாகத்தான் அவர் அதை தெரிவித்திருக்கின்றார். நமக்கு தெரிஞ்சிருக்கும், ஹிஸ்புல்லா மிகப்பெரிய பலம் பொருந்திய அமைப்பாக லெபனானுக்கு உள்ள இருக்கின்றது. லெபனான் அரசாங்க படைகளை விட மிக அதிகமான வலிமை கொண்டது, ஈரானிய ஆதரவு கொண்டது. அவர்களும் மிக நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்கின்றவர்கள். லெபனான் குழுவான ஹிஸ்புல்லாவின் பொதுச் செயலாளர் நைம் ஹாசிம் இஸ்ரேல் இருக்கும் வரை கட்சி தனது ஆயுதங்களை ஒப்படைக்காது என்று தெரிவித்திருக்கின்றார். புலிகள் போன்று, புலிகளையும் இப்படித்தான் இலங்கை ராணுவம் மிரட்டிய போது ஈழத்தில் புலிகள் ஒருபோதும் ஆயுதத்தை ஒப்படைக்க போகவில்லை. கிழக்கு லெபனான் நகரமான பால்பெக்கில் இமாம் ஹுசைனின் 40வது நினைவு நாள் தினத்தை முன்னிட்டு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்ட உரையில் ஹாசிம் இந்த அறிக்கையை வெளியிட்டார். 680ஆம் ஆண்டில் போரில் கொல்லப்பட்ட இஸ்லாத்தின் நபிகள் நாயகத்தின் பேரன் இமாம் ஹுசைனுக்காக 40 நாள் துக்க காலத்தின் முடிவை இந்த நினைவு நாள் குறிக்கிறது. ஜியா உலகின் மிகப்பெரிய மத நிகழ்வில் ஒன்றான இந்த சடங்கை குறிக்க ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான ஜியா யாத்திரிகள் ஈராக்கின் ஹர்பலா நகரத்துக்கு கால்நடையாக பயணம் செய்கிறார்கள் என்பது இங்கொரு செய்தி. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இருக்கும் வரை எதிர்ப்பு அதன் ஆயுதங்களை ஒப்படைக்காது. இஸ்ரேலிய அமெரிக்க திட்டத்துக்கு எதிராக தேவைப்பட்டால் விலை என்னவாக இருந்தாலும் கர்பலா போன்ற போரை நடத்த நாங்கள் தயாராக உள்ளோம் என்று காசிம் கூறியிருக்கின்றார். எந்த எல்லைக்கும் நாங்கள் போரிட தயார் என்று உயிரை கொடுத்தாவது என்று அழகாக தெளிவாக சொல்லுகின்றார். மேலும் லெபனான் அரசாங்கத்தை விமர்சித்தார். எந்த ஒரு உள் சண்டைக்கும் நாட்டின் நிலத்தை பாதுகாக்கும் கடமையை புறக்கணித்ததற்கும் அது முழு பொறுப்பையும் ஏற்கிறது என்றும் அவர் கூறுகிறார். அரசாங்கத்தை நேரடியாக உரையாற்றிய காசம் ஆக்கிரமிப்பை நிறுத்துங்கள் மற்றும் இஸ்ரேலை லெபனானிலிருந்து வெளியேற்றுங்கள் என்று வலியுறுத்தியுள்ளார். தேசிய மற்றும் மூலோபாய பாதுகாப்பு குறித்த விவாதங்களின் போது எங்கள் முழு ஒத்துழைப்பும் உங்களுக்கு இருக்கும் என்று காசம் கூறினார். ஹெஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவது மற்றும் அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் ஆயுதங்களை ஒருங்கிணைப்பது குறித்து அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை குறிப்பிடையில் நிராயுதபாணியாக்கத்திற்கு எதிரான தெரு போராட்டங்கள் அதிகரிக்க கூடும் என்றும் பெய்ரூட்டில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை அடையக்கூடும் என்றும் காசம் மேலும் எச்சரிக்கை தெரிவித்திருக்கின்றார். பல ஆண்டுகளில் முதன்முறையாக ஹெஸ்புல்லாவை நேரடியாக குறிவைப்பதாக கருதப்படும் ஒரு நடவடிக்கையில் லெபனான் அமைச்சரவை கடந்த வாரம் ஒரு முழு நிராயுதபாணியாக்கும் திட்டத்தை வரைவதற்கு இராணுவத்தை பணித்தது மற்றும் நாடு முழுவதும் உள்ள அனைத்து ஆயுதங்கள் மீதும் அரசின் பிரத்யேக கட்டுப்பாட்டை கோரும் அமெரிக்க ஆதரவு திட்டத்தின் நோக்கங்களை அங்கீகரித்தது. சர்ச்சைக்குரிய நடவடிக்கைக்கு ஹெஸ்புல்லாவின் கடுமையான எதிர்ப்பு ஏற்பட்டது. இது திட்டத்தை கடுமையான தவறு என்று கண்டித்து அது இணங்காது என்பதையும் தெளிவுபடுத்தியது. அக்டோபர் 8, 2023 அன்று இஸ்ரேல் லெபனானின் ஒரு ராணுவ தாக்குதலை தொடங்கியது. இது செப்டம்பர் 2024 முழு அளவிலான போராக விரிவடைந்து 4000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர்.
மற்றும் சுமார் 17,000 பேர் காயமடைந்தனர் என்று ஒரு அறிக்கை தெரிவிக்கிறது. நவம்பர் போர் நிறுத்தமிட்டப்பட்டது. ஆனால் இஸ்ரேலிய படைகள் தெற்கு லெபனானில் கிட்டத்தட்ட தினசரி தாக்குதல்களை நடத்தி வருகின்றன. இது லெபனான் ஹெஸ்புல்லா குழுவின் நடவடிக்கைகளை குறிவைப்பதாக கூறப்படுகிறது. போர் நிறுத்தத்தின் கீழ் ஜனவரி 26ஆம் தேதிக்குள் தெற்கு லெபனானில் இருந்து இஸ்ரேல் முழுமையாக வெளியேற வேண்டும் என்றும், ஆனால் டெல் அவிவ் இணங்க மறுத்ததால் பிப்ரவரி 18 வரை காலக்கெடு நீடிக்கப்பட்டது. இஸ்ரேல் இன்னும் 5 எல்லை புறக்காவல் நிலையங்களில் ராணுவ இருப்பை பேணுகிறது. இஸ்ரேலிய ராணுவம் சமீபத்திய காசா தாக்குதலில் 6 பலஸ்தீனிகளை கொண்டது. கடந்த வாரம் அதிகாலை காசா பகுதியில் இஸ்ரேலிய ராணுவம் நடத்திய சமீபத்திய வான்வழி தாக்குதல்களில் குறைந்தது 6 பலஸ்தீனிகளை கொண்டதாக மேலும் ஒரு செய்தி தெரிவிக்கின்றது. மருத்துவ வட்டாரங்களும் நேரில் கண்ட சாட்சிகளும் இஸ்ரேலிய படைகள் வடக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் பலஸ்தீன பொதுமக்கள் கூடியிருந்த பகுதிகள் மீது குண்டுவீசி தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. காசா நகரின் அல் ரிமல் பகுதியில் உள்ள அல் இட்டிஷாலாட் சந்திப்பு அருகே பொதுமக்களை குறிவைத்து நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் 2 பலஸ்தீனிகள் கொல்லப்பட்டனர் என்றும் 13 பேர் காயமடைந்தனர் என்றும் மற்றொரு செய்தி தெரிவிக்கின்றது. மத்திய காசாவில் கிசுபிம் கடவைக்கு அருகே இஸ்ரேலிய ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் 3 பலஸ்தீனிகளை கொண்டது. அதே நேரத்தில் டெர் அல் பலாபின் அல் மதாஹின் சந்திப்பில் நடந்த தாக்குதலில் 4வது ஒருவர் கொல்லப்பட்டார். அக்டோபர் 2023 முதல் இஸ்ரேல் காசாவில் கிட்டத்தட்ட 61,800 பலஸ்தீனிகளை கொண்டுள்ளது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை. ராணுவ நடவடிக்கை அந்த பகுதியை பேரழிவுக்கு உட்படுத்தி பஞ்சத்தின் விளிம்புக்கு கொண்டு வந்துள்ளதாகவும் ஒரு குற்றம் சாட்டப்படுகின்றது. காசாவை விட்டு ஆயுதங்களை கலைந்து வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கையால் எகிப்து ஹமாஸ் பதட்டங்கள் உச்சத்தில் உள்ளன. கேரோவின் நிலைப்பாடு பலஸ்தீன இயக்கம் மற்றும் மத்தியஸ்த நிலைமைகள் குறித்து அதன் அணுகுமுறையில் வியத்தகு மாற்றத்தை குறிக்கிறது. ஹமாஸை நிராயுதபாணியாக்குவதற்கான அழைப்புக்கு எகிப்து அளித்த ஆதரவு பலஸ்தீன இயக்கத்துடனான பதட்டங்களை மீண்டும் தூண்டிவிட்டதாகவும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் ஸ்தம்பித்துள்ளதாகவும் எகிப்திய மற்றும் பலஸ்தீனிய வட்டாரங்கள் மிடில் ஈஸ்ட் ஐடம் தெரிவித்துள்ளது. ஏப்ரல் மாத இறுதியில் டோஹாவில் உள்ள ஹமாஸ் தலைவர்களுக்கு கெய்ரோ செய்திகளை அனுப்பிய பின்னர் அந்த குழு தனது ஆயுதங்களை ஒப்படைக்கவும் காசாவிலிருந்து போராளிகளை திரும்ப பெறவும் கோரி அனுப்பியதை தொடர்ந்து இந்த விரிசல் ஏற்பட்டது. இந்த நிலைப்பாட்டை ஹமாஸ் உறுதியாக நிராகரித்துள்ளது. ஆயுத குறைப்புக்கான அழுத்தம் அமெரிக்கா மற்றும் முக்கிய நாடுகளின் அதிகரித்து வரும் அழுத்தத்தை பிரதிபலிக்கின்றது. ஜூலை 29 அன்று எகிப்து, சவுதி அரேபியா, கட்டார், துருக்கி மற்றும் அரபு லீக்குடன் இணைந்து இரு நாடுகள் தீர்வு குறித்து நியூயார்க் பிரகடனத்தை ஆதரித்தது. இது ஹமாஸை காசாவின் கட்டுப்பாட்டை கைவிட்டு அதன் ஆயுதங்களை பலஸ்தீன அதிகார சபையிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருந்தது. எகிப்திய வட்டாரங்களின்படி ஆயுத குறைப்பை போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளுடன் இணைப்பை கெய்ரோ ஆரம்பத்தில் எதிர்த்தது. இருப்பினும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் சவுதி அரேபியாவின் தொடர்ச்சியான அழுத்தத்தின் கீழ் எகிப்து தனது நிலைப்பாட்டை மாற்றி சரணடைதல் செயல்முறை என்று விவரிக்கப்பட்டதை தொடங்குவதற்கான பிராந்திய முகழ்ச்சியுடன் தன்னிடையே இணைத்துக் கொண்டது. இந்த நிலைப்பாடு காசா மீதான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வாஷிங்டனின் ஆதரவு இஸ்ரேலிய முன் நிபந்தனைகளுடன் ஒத்துப்போகிறது என்று சொல்லப்படுகிறது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டு வருவதோடு தொடர்புடைய பரந்த அரசியல் தீவின் ஒரு பகுதியாக ஆயுத குறைப்பு இருக்க வேண்டும் என்று எகிப்து முன்பு வலியுறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பலஸ்தீன அரசை நிறுவதற்கு முன்பு ஹமாஸ் ஆயுத குறைப்பு செய்ய வேண்டும் என்று கோரும் எந்த ஒரு திட்டத்தையும் கெய்ரோ நிராகரித்தது. அமெரிக்க நிகழ்ச்சியினருடன் எகிப்தில் இணைப்பு எகிப்து மற்றும் ஹமாஸ் இரண்டுக்கும் தீங்கு விளைவிக்கும் என்றும் சொன்னப்பட்டது. முன்னாள் எகிப்து ஐநா தூதர் மொட்டாஸ் கலீல் தெரிவிக்கையில் இந்த முந்தைய நிலைப்பாட்டை மார்ச் மாதம் வாஷிங்டனுக்கு விஜயம் செய்த போது வெளியுறவு அமைச்சர் அட்லட்டி மீண்டும் வலியுறுத்தினார். இஸ்ரேல் ஹமாஸை ராணுவ ரீதியாக தோற்கடிக்க தவறியதை காரணம் காட்டி மாதகால ராணுவ நடவடிக்கைகளால் இஸ்ரேல் அடைய முடியாததை அரசியல் மூலம் சாதிக்க மத்தியஸ்தத்தை கேட்பது நியாயமற்றது என்று அப்துல்லட்டி வாஷிங்டனுக்கான தனது 2 நாள் பயணத்தின் போது கூறியிருக்கின்றார். கெய்ரோவில் உள்ள 2 ராஜதந்திர வட்டாரங்கள் காசாவில் மோசமடைந்து வரும் மனிதாபிமான நெருக்கடி மற்றும் ராஜதந்திர வழி தடங்கங்களின் முறிவு ஆகியவை கொள்கை மாற்றத்துக்கு உந்துதலாக இருப்பதாக கூறினேன். காசாவின் மக்களை வடக்கு சினாவில் வலுக்கட்டாயமாக இடம்பெயர இஸ்ரேல் மேற்கொண்ட முயற்சிகள் குறித்து எகிப்திய அதிகாரிகள் குறிப்பாக கவலை கொண்டுள்ளனர்.
எகிப்திய எல்லைக்கு அருகிலுள்ள ரஃபா பகுதியில் 500,000 மில்லியனுக்கும் அதிகமான இடம்பெயர்ந்த மக்களை தங்க வைப்பதற்கான ஒரு பெரிய அளவிலான கூடார முகாம் கட்டப்பட்டு வருவதாக வெளியான தகவல்களுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. அரசாங்கத்தின் உடந்தையாகவும் நெருக்கடிகளுக்கு போதுமான பதில் இல்லாததாலும் கருதப்படுவதால் எகிப்தில் அதிகரித்து வரும் பொதுமக்களின் கோபத்துடன் இது மேலும் பதட்டங்களை தூண்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஐக்கிய நாடுகள் சபைக்கான எகிப்தின் முன்னாள் தூதர் மோடாஸ் ஹமீதின் கலீல் மிடில் ஈஸ்ட் ஐக்கு அளித்த பேட்டியில் எகிப்தின் மாற்றம் முக்கியமாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய கோரிக்கைகளை ஏற்க ஹமாஸுக்கு அழுத்தம் கொடுக்கும் ஒரு நெம்புகோல் என்ற கெய்ரோவின் பங்கை பற்றிய வாஷிங்டனின் பார்வையை பிரதிபலிக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். எகிப்தின் கடுமையான பொருளாதார நெருக்கடி மற்றும் சர்வதேச மற்றும் பிராந்திய நன்கொடையாளர்களிடமிருந்து ஆதரவை பெறுவதில் அமெரிக்காவின் அரசியல் ஆதரவை அது நம்பியிருந்தாலும் வாஷிங்டனின் நேரடி நிதி உதவியாலும் இந்த கருத்து உருவாகிறது. அமெரிக்க நிகழ்ச்சியினருடன் எகிப்தின் இணக்கம் எகிப்துக்கும் ஹமாஸுக்கும் தீங்கு விளைவிக்கும் என்று கலீல் வாதிட்டுள்ளார். வாஷிங்டனில் கோரிக்கைக்கு இணங்குவது ட்ரம்பை மேலும் கேட்க ஊக்குவிக்கும், மேலும் இறுதியில் ஒரு மத்தியஸ்தராக எகிப்தின் நம்பகத்தன்மையை குறைமதிப்புக்கு உட்படுத்தும் என்றும் கலீல் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த அணுகுமுறை அமெரிக்க அல்லது இஸ்ரேலிய இலக்கிலிருந்து சுவாதீனமாக எகிப்தின் சொந்த தேசிய நலன்களுக்கு சேவை செய்ய மத்தியஸ்த பங்கை பயன்படுத்த தவறிவிடுகிறது. ஜூலை மாத இறுதியில் ஹமாஸின் மூத்த தலைவரான கலீல் அல் ஹயாமின் தொலைக்காட்சி உரையை தொடர்ந்து எகிப்து ஹமாஸ் பதட்டங்கள் உச்சத்தை தொட்டிருக்கின்றது. தோஹாவை தளமாக கொண்ட தலைவர் எகிப்திய மக்களுக்கும் அவர்கள் மத இராணுவ மற்றும் சமூக அறிவுசார் தலைவர்களுக்கும் காசா மீதான முற்றுகையை உடைக்க உதவுமாறு நேரடியாக வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். எங்கள் பலஸ்தீன மக்கள் ஏமாற்றம் அடைந்ததாக உணர்கிறார்கள் என்று ஹயா கூறியிருக்கின்றார். காசாவில் உள்ள உங்கள் சகோதரர்கள் உங்கள் எல்லையை தாண்டி உங்கள் எல்லைக்குள் இருக்கும் போது பசியால் இறந்து விடுவார்களா என்றும் அவர் நக்கல் நையாண்டியாக ஒரு கேள்வியையும் கேட்டிருக்கின்றார். வான்வழியாக உதவிகளை வீசுவதை அவர் விமர்சித்தார். அதை ஒரு துயரமான கேலி கூத்து என்று விவரித்தார். மேலும் எகிப்து பலஸ்தீன ரஃபா எல்லை கடமையை மூடுவதை விமர்சித்தார். பிரத்யேக ஐக்கிய நாடுகள் சபையின் ஹமாஸை கண்டிக்க அரபு நாடுகளை இங்கிலாந்து தள்ளியது மாநாட்டு அறிக்கை. காசா பசியால் இறக்காது என்றும் எதிரி ரஃபா கடமையை காசாவின் தேவைகளுக்கு மூடி வைக்க அனுமதிக்காது என்றும் எகிப்து என்ற பெரும் நாடு உறுதியாக கூறுவதை நாங்கள் எதிர்நோக்குகிறோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். எகிப்திய பாதுகாப்பு வட்டாரம் ஒன்றின்படி ஹையாவின் உரைக்கு ஹைரோ ஆழ்ந்த கோபத்துடன் பதிலளித்துள்ளது. இது அரசாங்கத்திற்கு எதிராக தூண்டுதலாகவும் காசாவின் பட்டணிக்கு எகிப்தை பொறுப்பேற்க வைக்கும் முயற்சியாகவும் கருதியது. இந்த உரை மக்கள் அமைதியின்மையை தூண்டிவிட்டு தேசிய ஸ்திரத்தன்மையை அச்சுறுத்தக்கூடும் என்றும் அதிகாரிகள் அஞ்சுகின்றனர். ரஃபா கடவையை வலுக்கட்டாயமாக திறக்க வேண்டும் என்ற அழைப்பை இஸ்ரேலுக்கு எதிரான போரில் கெய்ரோவை ஈடுபடுத்துவதற்கான ஆபத்தான வேண்டுகோளாகவும் எகிப்தின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாகும் என்றும் அவர் விளக்கினார். பாவி அந்த கடவையை திறந்துடுறதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? நீ பயந்துட்ட இஸ்ரேலுக்கு பயந்துட்ட, உயிருக்கு பயம் அச்சம். அதனால அந்த ரஃபா கடவை நீங்க ஓபன் பண்ண மறுக்கிறீங்க. வெக்கக்கேடு. நீங்க எல்லாம் முஸ்லிம் வாரீங்க பாருங்க. கெய்ரோவுக்கு மிக நெருக்கமான ஹமாஸ் தலைவர்கள் ஒருவராக எகிப்திய அதிகாரிகளால் கருதப்படும் ஹையாவின் உரையை தொடர்ந்து எகிப்திய ஆட்சி ஹமாஸுக்கு எதிராக கடுமையான ஊடக பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கின்றது. எகிப்து சும்மா தலையை கொடுக்க போறானா? ஹிஸ்புல்லாட்ட தேவையில்லாம கொண்டு மோத போறான். பாவி அடுத்து சாகுங்கடா. அரசாங்கத்துக்கு ஆதரவான ஏராளமான பத்திரிகையாளர்களும் ஆன்லைன் தளங்களும் இந்த குழுவை விமர்சித்தன. எகிப்தின் அரசு தகவல் சேவையின் தலைவராக டயா ரஷ்வான் ஹயாபின் கருத்துக்கள் மிகவும் ஆபத்தானது என்று விவரித்தார். எகிப்தின் உளவுத்துறை சேவைகளுடன் தொடர்பு கொண்டதற்காக அறியப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முஸ்தபா பக்ரி முற்றுகையில் எகிப்தின் பங்கை விடுவித்து வழங்கப்பட்ட உதவிக்கு நன்றி தெரிவிக்கும் அறிக்கையை வெளியிடுமாறும் ஹமாஸின் தலைமைக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார். பலஸ்தீன இயக்கத்துக்குள் இருந்து வந்த ஒரு வட்டாரம் இடம் கூறினார், ஹயாவின் வேண்டுகோள் தூண்டுதலாக அல்ல, நல்லெண்ணம், சகோதரத்துவம் மற்றும் எகிப்தியர்கள் மீது காசா மக்கள் வைத்திருக்கும் ஆழ்ந்த நம்பிக்கையின் உணர்வில் செய்யப்பட்டது என்று ஒரு நம்பகமான கதையை முடித்திருக்கின்றார். காசா பகுதியில் மனிதாபிமான நிலைமைகள் கடுமையாக மோசமடைந்து பேச்சுவார்த்தைகளில் முழுமையான அரசியல் முட்டுக்கட்டை நிலவிய நிலையில் எகிப்தில் உள்ள எங்கள் சகோதரர்களின் கதவுதான் தட்டுவதற்கு எஞ்சி உள்ளது என்றும் அந்த வட்டாரம் மேலும் தெரிவித்திருக்கின்றது. கருத்துக்காக எகிப்திய வெளியுறவு அமைச்சகத்தை தொடர்பு கேட்ட போது
கேட்டது. ஆனால் வெளியீடு மூலம் எந்த பதிலும் கிடைக்கவில்லை. மத்திய கிழக்கு வட ஆப்பிரிக்கா மற்றும் அதற்கு அப்பால் சுயாதீனமான மற்றும் நிகரற்ற செய்தி மற்றும் பகுப்பாய்வை வழங்குகிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆக எகிப்துக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் ஒரு மோதல் வரக்கூடிய நிலைமைதான் இப்போதைய வளைகுடா நிலைமையாக நாங்கள் பார்க்கின்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சிக்கு சந்திப்போம். நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.